12ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தை எல்லாம் சேர்ந்து வாசிப்போம். ஆதியாகமத்தின் புத்தகம் 12ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம் சேர்ந்து வாசிக்கலாமா? வாசிக்கலாம் எல்லாரும். நான் உன்னை பெரிய ஜாதியாக்கி உன்னை ஆசீர்வதித்து உன் பேரை பெருமைப்படுத்துவேன், நீ ஆசீர்வாதமாய் இருப்பாய். ஹல்லேலூயா. நீ ஆசீர்வாதமாய் இருப்பாய். ஆண்டவருடைய நமக்குரிய தேவ சித்தம் அதுதான். கடந்த வாரத்தில் நான் ஆபிரகாம் எப்படி ஆசீர்வாதமாய் காணப்பட்டான், யாக்கோபு எப்படி ஆசீர்வாதமாய் காணப்பட்டான், யோசேப்பு எப்படி ஆசீர்வாதமாய் காணப்பட்டான் என்பதை குறித்து சில வார்த்தைகளை சொல்லி மார்க் சுவிசேஷத்திலிருந்து ஒரு திமிர்வாதமாய் கிடந்த ஒரு மனிதனுக்கு 4 பேர் அவனுடைய மீட்பிற்கு அவனுடைய வாழ்க்கையின் விடுதலைக்கு எப்படியாய் ஆசீர்வாதமாய் காணப்பட்டார்கள். அவருடைய பெயர்கள் சொல்லப்படாவிட்டாலும் அவர்கள் செய்த செயல்கள் குறித்து நான் சொன்னேன். அதே போல் நாமும் மற்றவர்களுக்கு ஆசீர்வாதம் இருக்க வேண்டுமானால் நம்முடைய பிரயாசங்கள் தேவை. நாம் செய்ய வேண்டிய பகுதியை நாம் செய்யும் பொழுது நம்மை கர்த்தர் மற்றவர்களுக்கு ஆசீர்வாதமாய் மாற்றுகிறார் என்று நான் உங்களோடு பேசினேன். இந்த காலவெளியிலே தொடர்ந்து வேதத்திலிருந்து 3 உதாரணங்களை 3 வித்தியாசமான கோணத்தில் நான் சொல்லும்படியாய் விரும்புகிறேன். ஒரு தனிப்பட்ட மனிதனுக்கு ஆசீர்வாதமாய் காணப்பட்ட ஒரு சம்பவத்தையும், ஒரு குடும்பத்திற்கு ஆசீர்வாதமாய் காணப்பட்ட ஒரு மனிதனை குறித்தும், தேசத்திற்கு ஆசீர்வாதமாய் காணப்பட்ட மனிதனை குறித்தும் நம்ம எல்லா அறிமுகமான சம்பவங்கள். ஆனால் இந்த கோணத்தில் நான் சுட்டி காட்டும்படி விரும்புகிறேன். ஆசீர்வாதம் என்று சொன்னமுன்னே தவறாய் பணத்தை குறித்து யோசித்து விடக்கூடாது. நீங்கள் ஒரு கோடீஸ்வரனாய் இருந்தாலும் மற்றவர்களுக்கு நீங்கள் ஆசீர்வாதமாய் இருக்காமல் இருக்க முடியும். நீங்கள் பல சொத்துக்களை உடையவராக இருக்கலாம், உன்னதமான போஸ்டில் நீங்கள் இருக்கலாம், பல நன்மைகளை, உலகத்தின் பலவிதமான நன்மைகளை நீங்கள் உடையவர்களாக இருக்கலாம். ஆனாலும் நீங்கள் மற்றவர்களுக்கு ஆசீர்வாதமாய் இராதபடி காணப்படலாம். ஆனால் அதே நேரத்தில் நீங்கள் ஒன்றுமில்லாதவர்களாய் காணப்படலாம். நீங்கள் மற்றவர்களுக்கு ஆசீர்வாதமாய் காணப்பட முடியும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவை என்ற ஒன்றுமில்லையே நான் மற்றவர்களுக்கு எப்படி ஆசீர்வாதம்? நோ. பணத்தின் அடிப்படையிலையோ நமக்கு இருக்கிற சொத்துக்களின் அடிப்படை சொந்த போல எத்தனையோ பேர் இருக்கிற அந்த உலகத்தில், ஆனால் மற்றவர்களுக்கு ஆசீர்வாதமாய் காணப்படவில்லை உலகத்தில். ஆனால் தேவன் என்னையும் உங்களை அழைத்தது நாம் மற்றவர்களுக்கு ஆசீர்வாதமாய் இருக்கும்படிக்காக. அது பணத்தின் அடிப்படையிலையோ அல்லது வேறு எந்த பகுதியிலையோ அல்ல. அந்த 4 பேர் கடந்த வார்த்தையை சொன்னேன், அவருடைய ஆத்ம ரட்சிப்புக்கு, அவருடைய சரீர பிரகாரமான ஒரு பெரிய விடுதலைக்கு அவள் காரணமாய் மாற்றப்பட்டார்கள். ஒரு பணம் கொடுத்து உதவி செய்திருக்கலாம், ஒரு 10,000 கொடுத்திருக்கலாம், 1 லட்ச ரூபா கொடுத்திருக்கலாம். அது அவனுக்கு பெரிய காரியம் அல்ல. அவனுடைய வாழ்க்கை முழுவதும் அவன் இருந்த திமிர்வாதத்திலிருந்து அவனை அற்புதத்தை பெற்று, அது ஒரு பெரிய காரியம். அவே இந்த நாட்களில் நம்முடைய ஜீவியத்தில் நாம் மற்றவர்களுக்கு ஆசீர்வாதமாய் காணப்பட கர்த்தர் நம்ம ஏற்படுத்தி இருக்கிறார். நான் சொன்னவர் வேதத்தில் சொல்லப்பட்ட சில 3 பகுதியை 2 பதிவுகளுக்கு சொல்லி ஒரு காரியத்தை மற்ற சற்று விளக்கமாக சொல்ல விரும்புகிறேன். நம்ம எல்லாருக்கும் அறிமுகமான ஆதியாகமத்தின் புத்தகம் 40ஆம் அதிகாரத்தில் நாம் யோசேப்பை குறித்து நாம் பார்க்கிறோம். யோசேப்பினுடைய நிலைமை, சிறைச்சாலையிலே அவன் தள்ளப்பட்ட ஒரு சூழ்நிலையை தான் அங்கே வாசிக்கிறோம். அவன் போத்திபாருடைய மனைவி செய்யும் அவளுடைய பாவத்திற்கு உடன்படாதனாலே அவன் குற்றம் சாட்டப்பட்டு சிறைச்சாலையிலே அவன் தள்ளப்பட்ட ஒரு நிலைமையிலே அவன் காணப்பட்டான். அப்படிப்பட்ட நிலைமையிலே அந்த சிறைச்சாலையில் இருக்கும் பொழுதும் அந்த சிறைச்சாலைக்காரன் அவனுடைய கரத்திலே எல்லாவற்றையும் ஒப்பு கொடுத்தான் என்று நான் வாசிக்கிறோம். 40ஆம் அதிகாரத்தில் வாசிக்கும் பொழுது சிறைச்சாலையிலிருந்து அங்கே அரண்மனையிலிருந்து பானபாத்திரக்காரனும் சுயமாயுடன் தலைவன் 2 பேர் குற்றம் சாட்டப்பட்டு அங்கே யோசேப்பு இருந்த இடம், அந்த தலையாரியுடைய அதிபதியுடைய வீட்டுக்கு அவன் அங்கே காவல் வைக்கப்பட்டான் என்று வாசிக்கிறோம். இப்பொழுது யோசேப்புடைய வேலை அவர்களை விசாரிக்க வேண்டும். அந்த சிறை கைதிகள் எல்லாருமே அவனுடைய கரத்திலே கொடுக்கப்பட்டவர்கள். ஸோ அப்படிப்பட்ட நிலைமையிலே அவர்கள் அநேக நாட்களிலே காவலில் இருந்தார்கள் என்பதாக எழுதப்படுகிறது.
6ஆம் வசனத்தை வாசிக்கிறோம். காலேமே யோசேப்பு அவர்கள் கலங்கி இருந்தார்கள் என்பதை இப்ப நல்லா கவனிங்க. இவன் பார்க்கிறான், அநேக நாட்கள் இருக்கிறார்கள். போய் பார்க்கும் பொழுது அவர்கள் கலங்கி இருக்கிறார்கள். கலங்கி இருந்த மாத்திரத்தில் நல்லா கவனிங்க. இந்த யோசேப்பே தன்னுடைய உள்ளத்தில் அதிகமான பாரத்தை உடையவன். சிறுவையிலேயே தாயை இழந்தான். இளம் பிராயத்திலே சகோதரர்களால் விற்கப்பட்டான். ஒரு அடிமையாய் ஒரு வீட்டில் இருக்கும் பொழுது சற்று நல்ல வாழ்வு வந்திருக்கிறது என்று யோசித்த வேளையிலே தவறாய் குற்றச்சாட்டப்பட்டு சிறைச்சாலை தள்ளப்பட்டான். எவ்வளவு வேதனை, எவனுடைய உள்ளத்தில் எவ்வளவு விசாரங்கள் என்னன்னா இருந்திருக்கும் யோசித்து பாருங்கள். அந்த சூழ்நிலையிலே அவன் பார்க்கும் பொழுது அவளை பார்த்து பைபாஸ் பண்ணி போயிருந்திருக்கலாம். எனக்கு எவ்வளோ பிரச்சனை இருக்கிறது, என்னுடைய வாழ்க்கையிலே எவ்வளோ கஷ்டம் இருக்கிறது என்று அவன் போயிருந்திருக்கலாம். ஆனால் அவளை பார்த்த வேளையிலே அவளை பார்த்து கேட்கிறான், நீங்கள் கலங்கி இருப்பது என்ன? ஏன் உங்கள் முகங்கள் துக்கமாக இருக்கிறது என்ன என்ற விசாரணை, என்ற விசாரிப்பு மிக முக்கியமான ஒன்றாய் நான் பார்க்கிறோம். விசாரிக்கிறான். அப்பொழுது அவர்கள் கண்ட சொப்பனத்தை குறித்து சொன்ன வேளையிலே பானபாத்திரக்காரனுக்கு அவன் சொன்ன சொப்பனத்தை சொல்லி அவனுடைய வாழ்க்கையிலிருந்து கலக்கத்தை நீக்கி அவனுக்கு ஒரு பெரிய ஆசீர்வாதமாய் இந்த யோசேப்பு காணப்பட்டான். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நான் கடந்த வாரத்தில் சொன்னேன், நமக்கு மற்றவர்களை குறித்த ஒரு அக்கறை, ஒரு பாரம் இருக்கும் பொழுது மாத்திரமே மற்றவர்களுக்கு ஆசீர்வாதமாய் இருக்க முடியும். பெரிய சொத்துக்கள் இருப்பதனால் அல்ல, பணம் இருப்பதனால் அல்ல, படிப்பு இருப்பதனால் அல்ல, மற்றவர்களை குறித்த அக்கறை, விசாரிக்கிற தன்மை இருக்குமானால் தேவன் நம்மை மற்றவர்களுக்கு ஆசீர்வாதமாய் மாற்ற முடியும். யோசித்து பாருங்கள். அதுக்கு பின்பு நடந்த சம்பவம் நமக்கு தெரியும். யோசேப்பு அவனுக்கு ஆசீர்வாதமாய் காணப்பட்டான். பின்பு நீங்க பார்த்தீங்கன்னா அவனே யோசேப்புக்கு ஆசீர்வாதமாய் காணப்பட்டான். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. 2 ஆண்டு காலங்கள் மறந்து விட்டது உண்மை. ஏன்? தேவனை மறக்க பண்ணினார். அவன் மறந்து விட்டான் எழுதப்பட்டிருக்கிறது. இட்ஸ் a God schedule. தேவன் எல்லாவற்றையும் தன்னுடைய திட்டத்தின் காலத்தில் வைத்திருக்கிறார். எல்லாவற்றையும் தன்னுடைய ஆதீனத்தின் நேரத்தில் வைத்திருக்கிறார். ஏன் 2 ஆண்டு காலங்கள் யோசேப்பை தேவனை மறக்கும்படி செய்தார்? ஒருவேளை உடனடியாய் போய் அவன் ராஜாவிடத்தில் சொல்லியிருப்பான். ஆனால் யோசேப்புக்கு அரண்மனையில் ஒரு சின்ன வேலை கிடைத்திருக்கும், ஏதோ ஒரு பகுதி கிடைத்திருக்கும். அதல்ல, தேவன் யோசேப்புக்கு திட்டம் நிறைவேற்றப்பட வேண்டும். ஆகவே அது 30 வயதாகும் பொழுதுதான் அவன் ஒரு ஸ்டாண்டர்ட், அந்த பொறுப்பெடுக்கக்கூடிய ஒரு சொல்லை, தாவீது ராஜாவாகும் பொழுது இயேசுக்கு ஞானஸ்தானம் பொழுது 30 வயது என்பதை குறித்து பழைய ஏற்பாட்டில் வாசிக்கிறோம். 30 வயதான பொழுது ராஜாவுக்கு சொப்பனத்தை காட்டுகிறான். அப்பொழுது வேலைக்காரன் பானபாத்திரக்காரன் அமைதியாய் இருந்து விடவில்லை. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. யோசேப்பை குறித்து அவன் சொல்ல யோசேப்பு அரண்மனை கொண்டு வரப்பட்டான். மிகப்பெரிய அதிகாரியாய் மாற்றப்பட்டதை பார்க்கிறோம். ஒரு நாளில் யோசேப்பு அவனுக்கு ஆசீர்வாதமாய் காணப்பட்டான். அவனையே கர்த்தர் ஒரு நாளில் யோசேப்புக்கு என்னவாய் மாற்றினார்? ஆசீர்வாதமாய் மாற்றினார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையை நாம் யாருக்காவது ஆசீர்வாதமாய் இருப்போமானால் நாம் நினையாத ஒரு நாள் வரும், அவர்களே ஏதோ ஒரு காரியத்தில் நமக்கு என்னவாய் மாற்றப்படுவார்கள்? ஆசீர்வாதமாய் மாற்றப்படுவார்கள். அதனால ஆண்டவர் ராஜரீக பிரமாணமாய் ஒரு பிரமாணத்தை சொல்கிறார். மனுஷர் உங்களுக்கு எவைகளை செய்ய விரும்புகிறீர்களோ அவைகளையே நீங்க என்ன செய்யுங்க. மற்றவர்கள் செய்யுங்க. நீங்க நன்மை செய்தால் திரும்பி உங்களுக்கு நன்மை செய்யப்படும். நீங்கள் விசாரித்து அவர்களுக்கு ஆசீர்வாதமாய் மாறினீர்களானால் ஒரு நாளிலே நீங்கள் நினையாத நேரத்தில், யோசேப்புடைய வாழ்க்கையில் நினையாத நேரம்தான் மறந்துடான். ஒருவேளை பானபாத்திரம் போன உடனே யோசிச்சிருப்பான், எப்படியாயும் போய் சொல்லி என்னை எங்களுக்கு கொண்டு போயிருப்பான்னு சொல்லி. ஆனால் அவன் மறந்துட்டான். எதிர்பாராத நேரத்தில் யோசேப்பு அவன் உயர்த்தப்பட்டதை பார்க்கிறோம். அவே இந்த காலவெளியிலே
நம்முடைய ஜீவியத்தில் மற்றவர்களுக்கு ஆசீர்வாதம் இருக்கத்தக்கதாக ஆண்டவரே நீ என்னை மற்றவர்களுக்கு ஆசீர்வாதமாய் மாற்றும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஏதோ ஒரு விதத்தில் ஆசீர்வாதம் மாற்றும். என்னோட வேலை செய்கிறவர்கள், என் வீட்டில் இருக்கிறவர்கள், என்னுடைய விசுவாசிகள், அவர்களுக்கு என்னை ஆசீர்வாதமாய் மாற்றும் ஆண்டவரே என்று நாம் ஜெயிப்பது மாத்திரமல்ல, நாம் விசாரிக்கும். நான் கடந்த வாரத்திலே சொன்னேன், சபை கூடி வரும்பொழுது ஒருவரை ஒருவர் என்ன செய்யணுங்க? விசாரிக்க. எதற்காக? அன்புக்கும் நற்கியைக்கும் ஏவப்படும்படி என்று எழுதப்பட்டுகிறது. நம்முடைய உள்ளத்தில் அவர்களுக்கு ஏதேனும் காரியங்களை செய்யும்படியாய் இவர்கள் துக்கமாக இருந்தவுடனே அவளை விசாரிக்கிறான், அவனுக்கு உள்ளத்தில் ஏற்படுகிறது. அப்படியா? சொப்பனம் தேவனுக்குள்ளதல்லவா? சொல்லுப்பா. அவன் யாக்கணத்தை சொல்வதை பார்க்கிறோம். அது அவனை யோசேப்பு ஒரு பெரிய ஆசீர்வாதமாய் காணப்பட்டதை நான் பார்க்க முடியும். இரண்டாவது உள்ள சம்பவத்தை நினைப்பட்டு மூன்றாவது காரியத்தை சற்று விளக்கமாய் சொல்லும்படி விரும்புகிறேன். இரண்டாவது, ஒரு தேசத்திற்கு ஆசீர்வாதமாய் காணப்பட்ட மனிதனை குறித்து நெகேமியாவின் புத்தகத்திலே நெகேமியாவை சுட்டி காட்டும்படியாக விரும்புகிறேன். நெகேமியாவின் புத்தகம் 1ஆம் அதிகாரத்திலே நாம் பார்க்கிறோம். நெகேமியா சொல்வேன், ஆனால் எருசலேமின் அலங்கத்தை கட்டுவதற்கு அவனை கர்த்தர் பயன்படுத்தினார். அந்த எருசலேம் பட்டணத்திற்கு நெகேமியா ஆசீர்வாதமுள்ள ஒரு மனிதனாய் காணப்பட்டான். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஊழியத்திற்கு அவன் ஆசீர்வாதமாய் கட்டப்பட்ட மனுஷனாய் பார்க்க முடியும். யார் இந்த நெகேமியா? 1ஆம் அதிகாரம் கடைசி வசனத்தின் கடைசி பகுதியை வாசிங்க பார்ப்போம். 1ஆம் அதிகாரம், நான் ராஜாவுக்கு பானபாத்திரக்காரனாக இருந்தேன். சாதாரண ஒரு பதவி அல்ல. நெகேமியா வகித்த பதவி அரண்மனையிலே மிக மிக முக்கியமான பதவி. ராஜாவுக்கு பானபாத்திரன் என்று காரணம் சொல்லும் பொழுது, ராஜா எதை புசித்தாலும் முதல்ல எதை அவ யார் டேஸ்ட் பண்ணணும்? இப்ப நெகேமியா தான். அதில் விஷம் போட்டிருந்தாலும் முதல்ல சாகிறது யார் தான்? நெகேமியா தான். ட்ரஸ்ட்வொர்த்தி பர்சன், 100க்கு 100 ராஜாவுக்கு நம்பகாரமான ஒரு மனிதன். அப்படிப்பட்ட உயர் பதவியிலே எந்த குறைவும் இல்லாமல் அவன் காணப்பட்டான். உயர்ந்த ஸ்தானத்திலே தேவன் அவனை வைத்திருந்தார். மேன்மையான ஒரு இடத்திலே தேவன் வைத்திருந்தார். எல்லா வசதி ஒன்றுமே குறைவில்லை அவனுக்கு. எல்லா நன்மைகளுடையவனாய் காணப்பட்டான். அப்படிப்பட்ட நெகேமியா 1ஆம் அதிகாரத்திலே நான் பார்க்கும் பொழுது 2ஆம் வசனத்திலே வாசிக்கிறோம். வாசியுங்கள். யூதாவிலிருந்து வந்தார்கள். இவன் இங்கே அரண்மனையிலே ராஜாவாக இருக்கிறான். அவனுக்கு எதை குறித்தும் பிரச்சனை இல்லை. சொல்ல போல எந்த தேவையும் கிடையாது. ராஜா எல்லாவற்றையும் சந்தித்து அவனை சந்தோஷமாக வைத்திருந்தான். அப்படிப்பட்ட நிலைமையிலே யூத தேசத்திலிருந்து வந்தவர்களை பார்த்தவுடனே அவனுக்கு அவசியம் இல்லை. ஏன்? அவனுக்கு எல்லாம் இருக்கிறது. ஆனால் அவன் போய் விசாரிக்கிறதை பார்க்கிறோம். எப்படி இருக்கிறாங்க, என்ன செய்யணும் கவனிங்க. விசாரிப்பு என்பது மிக முக்கியமான ஒரு காரியம். ஆவிக்குரிய வாழ்க்கையில சரி, உலக பிரகாரமாக சரி, கர்த்தர் உங்களை உயர்த்த வேண்டுமானால் இது மிக முக்கியமான காரியம். உங்களை ஆஸ்வதிக்க வேண்டுமானால். நேருடைய வாழ்க்கையில் அப்படி இல்லை. எப்படி கஷ்டப்பட்டாலும் அதற்கு 4 காரியத்தை வச்சிருப்போம். என்ன காரணம்? அவங்க அப்படி பண்ணாங்க, அதனால தான் இவங்களுக்கு இப்படி என்ன செய்தாங்க வந்தது என்று வியாக்கியானம் சொல்லுவோம். இங்கே வீட்டில் சொல்லுவோம், நண்பர்கிட்ட சொல்லுவோம். வியாக்கியானம் சொல்ல முடியோ மற்றதை குற்றப்படுத்த முடியோ கர்த்தர் நம்மை அழைக்கவில்லை. நல்லா கவனிங்க. ஆசீர்வாதமாக இருக்க முடியாய்த்தான் தேவன் நம்மை அழைத்திருக்கிறார். நான் எப்படியும் இந்த ஆண்டில் நான் மற்றவர்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்க வேண்டும் ஆண்டவரே என்ற ஒரு தாக்கம் உள்ளத்தில் உண்டாகட்டும். நான் ஊழியத்தை பல இடத்துக்கு போகிறேன். நான் கேட்கிற கேள்வி ஒரு பெரிய ஒரு காரியத்தை ஆண்டோட கேட்குறது. நீரை என்ன செய்யணும்? ஆசீர்வாதமாய் மாட்டின ஆண்டவரே. பல பிரயாசம். எது ஆசீர்வாதமான காரியம்? எது பெரிய சந்தோஷத்தை உண்டாக்கலாம்? அது ஆண்டவருக்கு எனக்கு நன்றி செலுத்த முடியாது சொல்ல காரியம். போகிற இடத்துல தேவனுடைய வார்த்தை விதைக்கிறேன். திருமுறை செய்தி வந்து சென்ற பின்பு ஜனங்கள் வேதத்தை வாசிக்கிறார்கள், வாழ்க்கையிலே மாற்றங்கள் ஏற்பட்டிருக்கிறது என்ற காரியத்தை கேட்கும் பொழுது
என்னை கர்த்தர் அந்த சபைக்கு ஆசீர்வாதமாக வைத்திருக்கிறார் என்பதை எண்ணி நான் நன்றி செலுத்துகிறேன். அதுதான் ஒரு பெரிய காரியம் இல்லை. நல்லா கவனிங்க. விசாரிக்கிறான் தேவ ஜனங்கள். அவன் குற்றம் சாட்டவில்லை. இவங்களாம் அப்படி பண்ணாங்க, தேவ ஜனங்கள் அக்கிரமம் செய்தார்கள், அநியாயம் செய்தார்கள், இஸ்ரவேல் ஜனங்கள் பாவம் செய்தார்கள், ஆகவே பட்டணத்தை தேவன் அழித்து விட்டார் சொல்லல. விசாரிக்கிறான். போய் குற்றம் சாட்டுவது எளிது, குறை சொல்வது எளிது. ஆனால் மற்றவர்களை விசாரிப்பது ரொம்ப கஷ்டம். விசாரிப்பது ரொம்ப கஷ்டம். விசாரிக்கிறான். விசாரித்த மாத்திரத்தில் வேதம் சொல்லுகிறது, அங்கே பார்க்கும் பொழுது அவன் சில நாளாய் அவர் சொன்னாங்களாம், சிறையிருப்பில் மீந்திருக்கிறவர்கள் அந்த தேசத்தின் மகா தீங்கையும் நிந்தையையும் அனுபவிக்கிறார்கள். எருசலேமின் அலங்கம் இடிபட்டதும் அதன் வாசல் அக்கினியால் சுட்டப்பட்டதுமாய் கிடக்கிறது என்றார்கள். இந்த வார்த்தையை கேட்ட உடனே உட்காந்து என்ன செய்தானா, அவன் வீட்டுக்கு நஷ்டம் வரல. நல்லா கவனிங்க. அவன் வீட்டுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை, அவன் வேலைக்கு எந்த ஆபத்தும் இல்லை, அவன் குடும்பத்துக்கு எந்த பாதிப்பும் இல்லை. தேசத்திற்கு, தேவ ஜனத்திற்கு, தேவனுடைய சபைக்கு என்று சொல்லலாம் ஒரு பெரிய தீங்கு ஏற்பட்டு விட்டது. பட வேண்டிய அவசியம் இல்லாமல் லேசாய் வாசித்துட்டு போகிறோம். சொல்லுங்க இடத்துல நீ வைத்து பாருங்கள். பல நேரங்களில் நம்ம உதாசீனப்படுத்துகிறோம். பலருடைய கஷ்டங்களை, துன்பங்களை ஏதோ என்று நினைத்து விடுகிறோம். அல்ல, அவன் நன்றாக இருக்கிறான், வாழ்ந்து இருக்கிறான், சுகித்து இருக்கிறான், எந்த குறைவும் இல்லாமல் இருக்கிறான். ஆனால் தன்னுடைய தேசம், தேவனுடைய பட்டணம், தேவனுடைய நகரம் அழுகிறான். கர்த்தர் அவனையே பாரப்படுத்தினார். நீ யோசிச்சு பாருங்க, அவனே பாரப்படுத்தினார். பின்னால நமக்கு தெரியும், ராஜாவின் சமூகத்தில் துக்கமாக இருக்கக்கூடாது. ஆனால் அவன் தேவ சமூகத்தை அழுவதனால தன் பட்டணத்தை குறித்து ஒரு பெரிய பாரம், ஒரு அழுத்தம் தவனுடைய உள்ளத்தில் வந்ததினாலே ராஜா கேட்கிறான். நான் முன் ஒருபோதும் அவர் சமூக துக்கம். அந்த 2ஆம் வசனத்தில் ராஜா என்னை பார்த்து நீ துக்கமாக 4 மாதங்களுக்கு அடித்து நடந்த சம்பவம். உடனே இல்லை, 4 மாதங்கள் ஜெபிக்கிறான். 4 மாதங்கள் கழித்து கேட்க ராஜா கேட்கிறான், என்னப்பா நீ துக்கமாக இருக்கிறே, உனக்கு வியாதி இல்லையே, ஏதோ மனதில் துக்கம் இருக்கு. அதை கண்டுகொண்டான். அடுத்து நீங்கள் பார்த்தீங்கன்னா 5ஆம் வசனத்தில் ஒரு காரியத்தை சொல்கிறான். நீர் என்னை அனுப்ப என்ன செய்கிறேன், வேண்டிக் கொள்கிறேன். யாரையும் அல்ல, என்னை அனுப்ப வேண்டிக் கொள்கிறேன். என்னை அனுப்ப வேண்டி. எத்தனையோ வாலிபர்கள் காணப்பட்டார்கள். நெகேமியா போன்ற எத்தனையோ பேர் காணப்பட்டிருக்கலாம். நெகேமியா தன்னுடைய வேலையின் மத்தியிலும், தன்னுடைய பொறுப்புகளின் மத்தியிலும், முக்கியமான பதவியின் மத்தியிலும் தேவனுடைய நகரத்திற்காக, தேவனுடைய ஊழியத்திற்காக, தேவனுடைய சபைக்காக, இருசைமைக்காக புறப்பட்டு போகிறான். நம்மளும் அதிகாரத்தை சொல்ல விரும்பல. எதிர்ப்புகள் வந்தது, ஏளனம் வந்தது, பரியாசம் வந்தது. பட் he never gave up. அவன் விட்டு விடவே இல்லை. விட்டு விடலை. கடைசி முடிந்தது என்ன? 52 நாளைக்குள்ளே அலங்கத்தை தேவன் கட்டி முடிக்கும்படியாய் கர்த்தர் நெகேமியாவை கர்த்தர் பயன்படுத்தினார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எருசலேம் பட்டணத்திற்கு நெகேமியா ஆசீர்வாதமான ஒரு பாத்திரமாய் மாற்றப்பட்டான். பெரிய வரம் பெற்றவன் அல்ல. அரசாங்கத்தில் வேலை பார்த்தவன், அதற்காக முழு நேர ஊழியக்காரனாக இருக்க வேண்டும் என்பது அல்ல. எல்லாம் கவனிங்க. நீங்களும் திருச்சபைக்கு ஆசீர்வாதமாய் மாற்றப்பட முடியும். உங்களுடைய உள்ளத்தில் இப்படிப்பட்ட தாக்கம் உண்டாக வேண்டும். ஆண்டவரே, என் சபைக்கு என்னை ஆசீர்வாதமாய் மாற்றும். ஆண்டவரே, ஊழியத்திற்கு என்னை ஆசீர்வாதமாய் மாற்றும். இந்த தேசத்திற்கு என்னை ஆசீர்வாதமாய் மாற்றும். ஆண்டவரே, ஜெபிப்பீர்களானா கர்த்தர் அதற்கான வழியை காட்டுவார். ஏதோ இந்த உலகத்தில் வாழ்ந்தோம், சாப்பிட்டோம், சொத்து சேர்த்தோம், வீட்டை கட்டினோம், வேலை பார்த்தோம், அதோடு போய் சேர்ந்தோம். அப்படி அல்ல. நெகேமியா வாழ்க்கை அப்படி முடிவடைந்து விடவில்லை. அவனை தேவன் ஆசீர்வாதமான ஒரு கருவியாய் பயன்படுத்தின மாத்திரமல்ல, 66 புத்தகத்திலே
நெகேமியா என்ற ஒரு புத்தகத்தை தேவன் வைத்து அவன் செய்ததெல்லாம் தேவன் எழுதி வைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. சாதாரண காரியம் அல்ல, விளையாட்டான காரியம் இல்லை. வேதத்தில் பெயர்கள் எழுதப்படுவது ரொம்ப கஷ்டம். அதுலேயும் புத்தகங்கள் பேரில் எழுதப்பட்டிருக்குமானா எப்படின்னு யோசிச்சுவார். எனக்கு அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த உலகத்துக்காய் படுகிற பிரயாசங்கள், இந்த உலகத்துக்காய் எடுக்கிற முயற்சிகள் எல்லாம் இந்த உலகத்தோடு எல்லாம் முடிவடைந்து விடும். அது ஒன்று பின்னால் வரப்போறதில்லை. ஆண்டவருக்காய் நீங்கள் செய்கிற காரியம் அது உங்களுக்கு ஒரு பெரிய ஆசீர்வாதமாய் மாத்திரமல்ல, அது தேவனுடைய ராஜ்யத்திற்கே ஒரு பெரிய ஆசீர்வாதமாய் மாற்றப்பட்டு விடும். ஹல்லேலூயா. ஏழு வந்து பரிகாசம் பண்ணினார்கள். பரிகாசம் பண்ண உண்மைதான். நிறைய ஏறி பண்ணானப்பா உடஞ்சி போகும் அந்த கட்டடம் சொல்லலாம். ஒருவேளை தேவனுக்காய் செயல்படும் பொழுது, தேவனுக்காய் முயற்சி எடுக்கும் பொழுது, தேவனுடைய ஊழியத்தில் உடைய பங்கை நீங்கள் ஆற்ற முற்படும் பொழுது ஒருவேளை பரிகாசம் பண்ணலாம், ஏளனம் பண்ணலாம், எதிர்ப்போடு வரலாம். அல்ல, நான் எப்படியும் தேவனுடைய ராஜ்யத்திற்கு நான் ஆசீர்வாதமாய் மாறப்போகிறேன். ஹல்லேலூயா என்ற விடாப்பிடியான ஒரு நோக்கம் இருக்குமானால் கர்த்தர் எல்லாத்தையும் வாய்க்க பண்ணினார். பானபாத்திரக்காரன், ஆண்டவரே ராஜாவே என்னை அனுப்புங்கப்பா, என்னை அனுப்பு. இந்த காலவெளியிலே நீ ஆசீர்வாதமாக இருப்பாய் இந்த வார்த்தையின்படி நம்ம ஆசீர்வாதமாக காணப்படும். நம்ம தேசத்துக்கு காணப்படுவோம், வேலை ஸ்தலத்திற்கு காணப்படுவோம், நம்ம வீட்டிற்கு நாம் காணப்படும், நம்முடைய சபைக்கு காணப்படுவோம், இந்த ஊழியத்திற்கு காணப்படுவோம். விசாரிக்கிற தன்மை, விசாரிக்கிற தன்மை, ஊழியத்தை குறித்த ஒரு பாரம், ஊழியத்தை குறித்த அக்கறை, தேவ ராஜ்யத்தை குறித்த ஒரு பாரம், தேவனுடைய ராஜ்யத்தை குறித்த அக்கறை இருக்குமானால் தேவன் நம்மை ஆசீர்வாதமாய் மாற்ற முடியும். தேவன் நம்மை ஆசீர்வாதமாய் மாற்ற முடியும். பல நேரங்களில் நம்முடைய தேவை பெரிது என்று பார்க்கிறோம். இல்லை, கர்த்தர் எல்லாவற்றையும் பார்த்துக் கொள்வார். நெகேமியாவுடைய ஜீவியத்தில் அறிமுகமாக்கப்படாதவன், நான் தேவன் அவனை வெளியே கொண்டு வந்தார். நான் கடந்த வார்த்தை பேசினேன், 4 பேர் யார் பேர்னே தெரியாது, அறிமுகமாக்கப்பட்டவர்கள். இவனும் அறிமுகலாம் தான். ஆனால் அந்த பாரத்தை உடையவனாய் காணப்பட்டதுனால பிரஜாதி ராஜாவுடைய அரண்மனையில் காணப்பட்டாலும் அந்த பாரம் அவனை எருசலேமுக்கு ஆசீர்வாதமுள்ள ஒரு மனுஷனாய் அது மாற்றினது என்பதை நாம் அறிந்திருக்கிறோம். ஆகவே நாமும் மற்றவர்களுக்கு ஆசமாய் காணப்பட ஆண்டவருடைய உள்ளத்தில் ஆண்டவரே, என்னுடைய ஊழியங்களுக்கு, தேசங்களுக்கு, என்னுடைய சபைக்கு நான் ஆசீர்வாதமாய் மாறின ஆண்டவரே. எல்லாம் புரிந்து கொள்ளுங்கள், நான் சொல்வது பணத்தை குறித்து மாத்திரம் சொல்லலை. பணம் அல்ல, நீங்களே ஆசீர்வாதமாய் மாற்றப்பட வேண்டும். நெகேமியா பணத்தை கொடுக்கல, அலங்கத்தை கட்டும்படியாய் கர்த்தர் அவனுமாய் கிரியை செய்தார். அந்த பாரம் அவனுக்குள்ளே ஏற்படும். விசாரிக்கிற தன்மை வந்தால் பணம் ஒரு பொருட்டு அல்ல. நேர ஒரு பொருட்டு அல்ல. நமக்குள்ள பார வருமானம் அது உண்டாகும். பாரம் இந்த 2024 வருஷத்தில் நமக்கு உண்டாகட்டும். ஆண்டவரே, நான் ஊழியங்களுக்கு ஆசீர்வாதமாய் காணப்படணும், சபைக்கு நான் ஆசீர்வாதமாய் காணப்படணும். ஆண்டவரே, அந்த பாரம் உங்களை நெருக்குமானால் நிச்சயமாக சொல்ல வரப்போகிற நாட்களை கர்த்தர் உங்களை ஒரு ஆசீர்வாதத்தின் பாத்திரமாய் ஏதோ ஒரு விதத்தில் மாற்றி அவர்களை ஆசீர்வதிப்பார். ஹல்லேலூயா. ஆசீர்வதிக்கப்பட்டவர்களை குற்றம் சாட்டுவது ரொம்ப லேசு. நான் சொன்னது போல லேசாக பழி சொல்லிடலாம், எல்லாரையும் லேசாக பரிகாசம் பண்ணலாம். தன்முலா சொபியா பண்ணது அதுதான். எனக்கு அதில் நீங்கள் வாசி ரொம்ப அழகாக அந்த வார்த்தை சொல்லப்படுகிறது. வாசிங்க. அப்போ அந்த 2ஆம் வசனத்தில் 4ஆம் அதிகாரத்தை வாசிங்க. 4ஆம் வசனம் 2ஆம் வசனம். ஆ ஆ ஆ ம் 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 ஆ அதுக்கு சொன்னா அடுத்து வாசிங்க. அப்போ ஆ ம் ம் எப்படி நேராக சொல்லலை, எப்பயுமே நேரம் சொல்ல மாட்டாங்க. எது வழியாக சொல்லுவாங்க? இப்போ பக்கத்தில் நின்று காது கேட்கும்படி. அதனால நாங்கள் எவ்வளோ வருஷம் அனுபவமாக இருக்கிறோம். நேற்று வந்து எப்படியா கட்ட முடியும், நேற்று வந்து எப்படி செய்ய முடியும், இன்னைக்கு வந்தவன், நேற்று வந்தவன், நாளைக்கு வந்தவன். தேவராஜ்யத்தில் ஜூனியர் சீனியர்ன்ற காரியமே கிடையாது, எதுவுமே இல்லை. ஆண்டவர் எவரை கொண்டு யார் உள்ளத்தில் பாரம் கொள்கிறார்களோ, ஊழியத்தை குறித்து, சபையை குறித்து,
தேவனுடைய ராஜ்யத்தை குறித்து பாரம் கொள்கிறாளோ அது யாராயிருந்தாலும் அவளை கர்த்தர் நிச்சயம் பயன்படுத்த முடியும். வெளியே நின்று குறை சொல்வது ரொம்ப லேசு, பரியாசம் பண்ணுவது லேசு. ஆனால் அதனால நெகேமியா விட்டுறார். நெகேமியா விட்டு விடவில்லை. மனமடி உண்டாக்க பேசினார்கள். மனமடி உண்டாக்க பேசினார்கள். ஆனால் பேசின அவர்கள் எந்த காரியத்தை அனுபவிக்காமல் போனார்கள். நெகேமியாவை கொண்டு கர்த்தர் செய்ய வேண்டிய காரியத்தை கர்த்தர் செய்து முடித்தார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவே இந்த கால்வழியில் நெகேமியா போன்ற சிலரை கர்த்தர் எதிர்பார்க்கிறார். நல்ல பொசிஷனில் இருக்கலாம், வேலை செய்யலாம், எந்த காரியம் இருக்கலாம். ஆனால் இன்னொரு பக்கத்தில் ஊழியத்தை குறித்த பாரம், சபையை குறித்த அக்கறை, விசாரிப்பு உங்கள் வாழ்க்கை இருக்குமானா நீங்கள் யாராக இருந்தாலும் தேவன் உங்களை பயன்படுத்த முடியும். தேவன் பயன்படுத்த முடியும். அந்த ஒரு இடத்திற்கு உங்களை இந்த கால்வழியில் அர்ப்பணிக்கும்படியாக தேவன் எதிர்பார்க்கிறார். கடைசியாக ஒரு சம்பவத்தை சொல்லி நான் முடிக்கும்படி விரும்புகிறேன். நம்ம எல்லாம் அறிமுந்த சம்பவம். நான் இந்த கோணத்திலே தேவன் என்னை உணர்த்தினாலே அதை நான் சுட்டி காட்டும்படியாக விரும்புகிறேன். 1 ராஜாக்களின் புத்தகம் 17ஆம் அதிகாரத்தில் எலியாவை குறித்து நாம் வாசிக்கிறோம். எலியா பெரிய தீர்க்கதரிசி, கர்த்தருக்கு முன்பாக நிற்கிறவன் என்று எழுதப்பட்டிருக்கிறது. ஆண்டவர் வார்த்தை அவனுக்கு உண்டாகி கேரி தாட்டண்டிலே போய் ஒளித்து கொண்டிருக்கும்படியாய் கர்த்தர் சொன்னார். அந்த எலியாவின் வாழ்க்கையை கடந்த நாட்டில் படித்துக்கிட்டு இருக்கிறேன். அவருடைய வாழ்க்கையின் சம்பவத்தை குறித்து நான் படிச்சுட்டு இருக்கிறேன். தீர்க்கதரிசி, ஆனால் ஆண்டு சொல்ல சும்மா உட்காரு, சொன்ன காரியம் ஒழித்து கொண்டிருக்கிறான். எவ்வளவு நாளைக்கு? நோ கொஸ்டின். என்ன செய்வேன்? ஒன்றும் இல்லை, போய் உட்காரு, காகம் சாப்பாடு கொண்டு வரும், சாப்பிடு, இந்த தண்ணி வரும், அதை என்ன செய்ய? குடி. ஆண்டவர் உண்மையை சொல்ல குடித்து கொண்டிருந்தான். ஒரு நாள் திடீரென்று போய் பார்க்கிறான், அந்த ஆறு என்ன செய்தாங்க? லாக்டவுன் சமயத்தில் ஒரு நாள் இந்த வார்த்தையை அந்த ஆறு வற்றி போயிற்று என்ற தலைப்பின் கீழே நான் உங்களோடு பேசினேன். நீங்கள் லாக்டவுன் பேசுனீங்க, அன்னைக்கு பேசுனேன், இன்றைக்கி எப்படி அவருக்கு நேற்று பேசுனேன், இங்கே வர மாட்டேங்கிறீங்களா? சரி, நான் அந்த அன்னைக்கு பேசுனதை பேசலை, இப்போ வேறு பேச போகிறேன். ஆறு வற்றி போயிடுச்சு. ஆண்டவர் சொல்லலை, இவ்வளோ நாள் தண்ணி வரும்பா, பயப்படாத, கொஞ்ச நாள் குடி. இல்லை, ஆறு வற்றி போகலாம். அவனை ஆற்றை நம்பி இல்லை, ஆண்டவர் நம்பி இருந்தனால தேவனை நோக்கி அவன் பார்க்கிறான். ஏன் ஆண்டவரே, உம்முடைய வார்த்தையின்படி தானே வந்தேன், நீங்கள் தானே கேரித்தாற்றில் போய் இருக்க சொன்னீங்க, நீ தானே இருக்க சொன்னீங்க ஆண்டவரே, எனக்கு ஏன் ஆண்டவரே இல்லாமல் போச்சு? எனக்கு ஏன் இல்லை? ஏன் ஆண்டவரே? அன்னைக்கு சிம்சோனுக்கு லேகின் பள்ளத்தாக்க பிளந்தது போல இப்போ பிளந்து தண்ணியை கூடும் ஆண்டவரே. இல்லை, ஆண்டவர் ஒவ்வொரு விதத்திலும் தேவன் ஒவ்வொருவரையும் வித்தியாசமாய் கர்த்தர் நடத்துகிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவர் நடத்துகிற விதத்தை பார்த்தா ரொம்ப ஆச்சரியமான காரியம். இப்போ இவனுக்கு சாப்பாடு இல்லை, தண்ணீர் இல்லை குடிப்பதற்கு. ஆண்டவர் நோக்கி பார்க்கிறான். கர்த்தருடைய வார்த்தை அவனுக்கு உண்டாகிறது. சாரிபாத் என்கிற ஊருக்கு நீ போ, அங்கே பிரபு கட்டளை இருக்குன்னு சொன்னாரா? அங்கே என்ன செய்ய போகிற? விதவிக்கு நான் கட்டளை எடுக்கிறேன். கிட்டத்தட்ட 100லேருந்து 75 மைல் தூரம் என்று சாரிபாத்தை குறித்து எழுதுகிறார்கள். சில 100ன்னு சொல்கிறாங்க சில பண்டிதர்கள், சில 75 மைல் சொல்கிறார்கள். எனிமீஸ் டெரிட்டரி, எஸ்ஏபேல் இருக்கக்கூடிய இடம். எல்லாம் கவனிய, சாதாரண இல்லை, எஸ்ஏபேல் இருக்கக்கூடிய இடத்துக்கு தான் போக சொல்கிறார் ஆண்டவர். நீ போப்பா. நம்பிக்கை இல்லாத வார்த்தை. ஒரு பணக்காரனை கட்டளையிடுறேன்னு சொன்னாலும் பரவாயில்ல, ஏன்னா பஞ்சம், தேசத்தில் பயங்கரமான பஞ்சம், யாருக்குமே ஆகாரம் இல்லாத ஒரு சூழ்நிலை. அப்படிப்பட்ட நிலைமையில் ஒரு விதவையை கொண்டு எப்படி போஷிக்கப்பட முடியும்? பல கேள்விகள் இருக்கலாம். ஆனால் எலியா தேவனுடைய வார்த்தையின்படியே செய்கிறவன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவர் சில நேரத்தில் சொல்லுவது நம்முடைய அறிவு கெட்டாதா இருக்கலாம். நல்லா கவனிங்க. ஊழியத்தின் பாதையில் இந்த ஊழியத்தை நடத்தி போகிற சில நேரங்களில் ஆண்டவர் சொல்கிற காரியம் எனக்கு யோசனையாக இருக்குங்க. ஏன் ஆண்டவர் இப்படி சொல்கிறீங்க? அது மனிதரால் புரிந்து கொள்ள முடியாது.
மற்றவர்களுக்கு விளக்கி சொல்ல முடியாது, அதை அறிந்து கொள்ள மாட்டான். ஸோ ஹியூமன் மைண்டுக்கு அது புரிய முடியாது. ஆனால் சிம்பிளி ஹி ஒபேய்ட், அப்படியே அவன் கீழ்ப்படிந்தான் என்பதாக நம்ம பார்க்கிறோம். அங்கே போன வேளையிலே அந்த ஸ்திரியை பார்க்கிறான். அவன் எனக்கு கொஞ்சம் தண்ணீர் செய்ய கொண்டு வா என்று சொல்லுகிறான். முதல்ல என்னன்னா, என்ன டெஸ்டிங் அப்படின்னா, கொடுக்கக்கூடிய இருதயம் என்ன செய்தாங்க இருக்கா, கொடுக்கக்கூடிய இருதயம் என்ன செய்தாங்க இருக்கா அப்படின்றத பார்க்க. கொண்டு வா. உடனே அவன் என்ன செய்கிறாங்க, போகிறாள். தண்ணீர் கொண்டு வர போன பொழுது அவன் சொன்ன ஒரு காரியம், என்ன செய்ய, எனக்கு என்ன செய்ய, உன் கையில் எனக்கு என்ன செய்ய, கொண்டு வா கொஞ்சம் அப்பம். சொன்ன ஒரு வார்த்தை ரொம்ப ஒரு பேத்தட்டிக் கண்டிஷன் அவருடைய நிலைமையை பொழுகிறது. நானும் என் குமாரனும் சாப்பிட்டு செத்து போக 2 விறகு பெறுகிறேன். இது என்னன்னா அப்படின்னா என்ன சொன்னால், இட்ஸ் லாஸ்ட் மீல். இதோடு எங்கள் வாழ்க்கை முடியுது, இதோடு எங்கள் வாழ்க்கை என்ன செய்தாங்க முடிய போகுது, அவ்வளோதான், இதுக்கு மேலே என்ன செய்யலை, ஒன்றுமே இல்லை அப்படின்ற ஒரு நிலைமையில் அவள் காணப்பட. இதோடு அவருடைய வாழ்க்கை முடியுது. அது பிறகு எதுக்கு எவ்வளோ சேர்த்து எனக்கு புண்ணியம் இல்லை, சாப்பிட்டு நான் சாப்பிட்றோம். அவருடைய வாழ்க்கை முடிவு, மரணத்தின் தருவாய் எட்டி இருக்கிற ஒரு நிலைமையெல்லாம் எலியா அங்கே போகிறான். வேதம் சொல்லுகிறது, எலியா சொன்ன வார்த்தைப்படி அவள் சொன்னான், நீ ஆயத்தப்படுத்து. ஆனால் முதல் அதில் எனக்கு ஒரு சிறிய அடையை பண்ணி எடுத்து. முதல்ல கேட்டது அப்பம் கேட்டான், கொஞ்சம் அப்பம். இவருடைய பதில் இப்படி வந்த உடனே அவன் சொன்னான், ஒரு சின்ன அடை இருக்கிறது பரவாயில்லாமா, இருக்கிறது என்ன செய்ய, ஒரு சின்ன அடையை பின்னே என்ன செய்ய எனக்கு வந்து கொடு. அவள் செய்தாள். வேதம் சொல்லுது 15 வசனம் வாசிங்க. 15 வசனம். அநேக நாள் சொன்னால் கிட்டத்தட்ட 2 வருஷம் என்று வேத பண்டிதர்கள் கணக்கிடுகிறார்கள். 2 years, 2 ஆண்டு காலங்கள். யார் யார் சொல்லுங்க பார்ப்போம், யார் யார்? நீங்கள் இல்லைன்றது உண்மைதான். இங்கே யாருன்னு சொல்லுங்க. அவ யோசிக்கிறீங்க எல்லாரும். வீட்டாரும் என்ன சொல்லப்படுகிறது, அதோடு யார் சேர்ந்திருக்கா இப்போ? எலியா. வீட்டார்னா எத்தனை பேர்? மகன், அவருக்கு பொறுக்கிறது மகனுக்கு. ஆனால் எத்தனை வீட்டாருன்னு சொல்லப்படலை. 2 years, 2 ஆண்டு காலங்கள். இப்பெல்லாம் கவனிங்க, எலியாவுக்கு அங்கேயே சாப்பாட்டை கொடுத்து, அங்கேயே கேரித்தாட்டில் ஒரு பிளந்து சிம்சோனுக்கு பள்ளத்தாக்கில் தண்ணி வர வச்ச மாதிரி வர வச்சிருந்தா, சாரிபாத்தூரில் இருக்கிற விதவையின் நிலைமை என்ன செஞ்சிருப்பா? சொல்லுங்க, சத்தமாக சொல்லுங்க. செத்து போயிருப்பான்னு சொல்லுங்க. சிலருக்கு சாவுன்னு சொல்றதுக்கே பயம். ஏன்னா சொன்னால் நமக்கு வந்துருமோன்னு பயம் அவங்களுக்கு. சாவு எப்படி ஒரு நாள் வரத்தான் போகுது எல்லாருக்கும், அதை பற்றி பிரச்சனை இல்லை. என்ன செஞ்சிருப்பா? செத்து போயிருப்பாடைய வார்த்தையின்படியே அவருடைய லாஸ்ட் மீல் அதுதான், அவருடைய கடைசி உணவு அதுதான். அவள் செத்து போயிருப்பாள். ஆனால் தேவன் அவளை குறித்து ஒரு நோக்கம் வச்சிருந்ததுனால, அவளை கர்த்தர் பாதுகாக்க வேண்டும் என்பதற்காக, அவளுக்கு தேவன் ஆசீர்வாதத்தை தர வேண்டும் என்பதற்காக என்ன செய்தாருங்க? வற்றி போக பண்ணினார். வற்றி போக பண்ணாது. கொஞ்சம் ஆழமாக நான் சிந்தித்தேன். சில நேரத்தில் நம்முடைய வாழ்க்கையில் ஏன் பிரச்சனை, நம்முடைய வாழ்க்கையில் ஏன் கஷ்டம், நம்முடைய வாழ்க்கையில் ஏன் பற்றாக்குறை, நம்முடைய வாழ்க்கையில் ஏன் தேவை, தேவனால சந்திக்கப்படாது என்பதனால் அல்ல, ஜெபம் கேட்கப்படவில்லை என்பதனால் அல்ல. தேவனுடைய பிள்ளையே, நீங்க மற்ற யாரோ ஒருவருக்கு ஆசீர்வாதமாக இருக்கும்படி கர்த்தர் உங்க ஆற்றை கொஞ்சம் வற்றி போக பண்ணி இருக்கிறார். நல்லா கவனிங்க.
நல்லா கவனிங்க. என்னை ஆசீர்வதியும் ஆண்டவரே, என்னை ஆசீர்வதியும். நோ, நான் அடுத்த வாரத்தில் இன்னொரு பகுதியாக நான் பேச போறேன். எலியாவுக்கு தண்ணீரை கொடுப்பது ரொம்ப லேசு. காகத்தை கொண்டு அப்பத்தை கொண்டு, காகத்தின் மூலமாய் அப்பத்தை கொடுத்த ஆண்டவருக்கு ரொம்ப லேசு, மிக எளிதான காரியம். ஆனால் என்னை ஆசீர்வதிப்பதல்ல, நான் மற்றவர்களுக்கு ஆசீர்வாதமாய் காணப்பட வேண்டும். அல்லேலூயா. எலியாவே, நான் உன்னை ஆசீர்வதிப்பதல்ல, உன் தேவையை சந்திப்பதல்ல, நீ ஒரு இறந்து போகிற ஒரு குடும்பத்திற்கு ஒரு வாழ்க்கை கொடுக்க முடியாய், அவர்களுக்கு ஒரு எதிர்காலத்தை கொடுக்க முடியாய், உன்னை ஆசீர்வாதமாய் மாற்றப் போகிறேன். அல்லேலூயா. நீங்க நம்ம நினைக்கிறோம், நமக்கு இருக்கிற பிரச்சனையை பெருசா நினைச்சுக்கிட்டு அதையே அழுகிறோம். நமக்கு இருக்கிற பிரச்சனை, நமக்கு இருக்கிற கஷ்டம், ஏன் ஆறு வற்றி போச்சு, ஏன் எனக்கு இந்த பிரச்சனை, ஏன் எனக்கு கஷ்டம், இதை புலம்புற வரைக்கும் நம்ம மற்றவர்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்க முடியாது. என்ன செய்யணும்? ஆண்டவரே, ஏதோ ஒரு காரணத்தை வச்சிருக்கிறீங்க ஆண்டவரே, அது என்னன்னு தெரியல, அதை என்ன நிறைவேற்றும். அல்லேலூயா. அதை செய்ய ஆண்டவரே, உங்க சித்த நிறைவேற்றும் அப்பா. அநேக நேரத்தில் விசுவாசிகள் செய்கிற ஒரு காரியம், தங்கள் தேவை சந்திக்கப்படல, தங்களுக்கு ஒரு பிரச்சனை, தங்களுக்கு ஒரு கஷ்டம், தங்க காரியம் புலம்பல். உம்ம வார்த்தையின் மட்டும் தானே செஞ்சேன், உம்மோட ஊழியத்துக்கு செஞ்சேனே, நான் அப்படி பண்ணேனே, இப்படி பண்ணேனே, பணக்கு ஏன் இப்படி வரணும்? நமக்கு விடுதலை கொடுப்பது ஆண்டவருக்கு முடியாத காரியம் அல்ல. யோசுவா கூப்பிட்ற காக்கா குஞ்சுக்கு என்ன கொடுக்குறாராம்? சாப்பாடை கொடுக்கிறார். அதை காட்டிலும் விசேஷித்த விதமாய் நான் நீங்கள் சிருஷ்டிக்கப்பட்டவர்கள். அப்ப என் தேவையை சந்திப்பது, எனக்கு அற்புதம் செய்வது தேவனுக்கு ஒரு கடினமான காரியம் அல்ல. இந்த நேரத்தில் யோசிக்கணும், ஆண்டவரே, இன்னைக்கு தேவ சித்தம் என்ன ஆண்டவரே? ஏன் ஆண்டவரே ஏதோ ஒரு காரியத்தை ஆண்டு செய்ய போகிறார், ஏதோ ஒரு காரியத்தை கதை செய்ய போகிறார். அதுதான் பில் ஹைமன் சொல்கிற ஒரு பரிசுத்தான புத்தகத்தை எழுதும் பொழுது, டோன்ட் வேஸ்ட் யுவர் சாரோஸ், உங்கள் துயரங்களை என்ன செய்யாதீங்க, வீணா எண்ணாதீங்க. காரணம் என்ன? யாரோ ஒருவருக்கு தேவன் உங்களை என்ன செய்ய போறாரு? ஆசீர்வாதமாய் மாற்றப் போகிறார். என் வாழ்க்கையில பசி, பட்டினி வழியாய் கடந்து போயிருக்கிறேன், தேவை வழியாய் கடந்து போயிருக்கிறேன், எத்தனையோ காரியங்கள். ஆனால் இன்னைக்கு அதெல்லாம் எதுக்கு ஆசீர்வாதமாக தெரியுமா? இந்த ஊழியத்துக்கு அர்ப்பணித்து வருகிற ஊழியர்களுக்கு தைரியமாய் விசுவாசத்தை போட்டுவதற்கு அது எனக்கு பிரயோஜனமாக இருக்கிறது. ஹல்லேலூயா. நான் பைபிளிலிருந்து படித்து அல்ல, வேதத்தின் பாடத்தை அல்ல, வாழ்க்கையின் அனுபவத்தை கற்றுக் கொடுக்கிறேன். பைசா இல்லாமல் இருந்திருக்கிறேன் இதே பசுமலையில். எத்தனையோ நேரங்கள் இதே ஆலயத்தை கட்டியிருக்கிறோம், இத்தனை காரியங்கள் உண்டாகி இருக்கிறோம். உங்கள் யாரிடத்திலும் வற்புறுத்தி ஒரு பைசா வாங்கினதில்லை. தைரியமாய் தேவ பிரசன்னம் சொல்ல முடியும். யாரையும் கொடுங்க கொடுங்க கொடுங்க, அதைத்தாங்க இதைத்தாங்கன்னு என்னைக்கும் கேட்டதில்லை. காரணம் தெரியுமா? தேவன் எனக்கு தெரியும், தேவன் ஒரு தேவை என்றால் எப்படி அவர் சந்திப்பார். ஹல்லேலூயா. அந்த வழியா கடந்து போகிறது லேஸ் இல்லை, ரொம்ப கடினமான காரியம். அதுதான் இன்றைக்கு ஆண்டவருடைய ஊழியர், தேவனுடைய ஊழியர் செய்வர்களுக்கு நான் தைரியமாய் சொல்றது உண்டு. ஆண்டவர் ஊழியத்துக்கு அழைத்தால் தைரியம் என்ன செய்யலாம்? இறங்கலாம். ஏன்? அவர் நடத்துவார். எப்படி நடத்துவா தெரியாது, நடத்தினார். இந்த பாதை வழியாக போனதுனால அன்னைக்கு எனக்கு ஒரு கேள்விதான் இருந்துச்சு, ஏன் ஆண்டவர் எப்படி, எதற்காக எதற்காக எதற்காக? ஆனால் இன்னைக்கு உன்னை கற்றுக்கொண்டேன், அதெல்லாம் ஆசீர்வாதத்துக்காக. இன்னைக்கு மற்றொன்று ஆசீர்வாதத்திற்காக தேவன் என்னை இந்த வழியாய் நடத்தினார். எனக்கு அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, வாழ்க்கையில் பிரச்சனைகள், போராட்டங்கள், நெருக்கங்கள், ஏதோ ஒரு அழுத்தம் வருதா? ஆண்டவரே செய்ய முடியலையே, ஆண்டவரால் செய்ய முடியாத கர்த்தர் அல்ல. தேவன் எல்லாவற்றையும் தன்னுடைய ஆளுகை கீழாய் வைத்திருக்கிறவர். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அதை அறிந்து கொள்ள வேண்டும். அவருடைய கட்டுப்பாட்டின் கீழ் தான் எல்லா காரியம் நடக்கிறது. God is still on the throne. இன்றைக்கு அவர் சிங்காசனத்தை வீற்றிருக்கிறார். அவர் அறியாம நம்ம தலை இருக்கிற ஒரு முடி கூட என்ன செய்யப்படுறது, கீழே வள போறது இல்லை. ஏன் என் வாழ்க்கையில் இந்த காரியத்தை அனுபவித்திருக்கிறார்? ஏன் என்னுடைய வாழ்க்கையில் இப்படிப்பட்ட துன்பம், ஏன் என் வாழ்க்கையில் இப்படிப்பட்ட காரியம் என்று தேவ சமூகத்தில் சற்று அறிந்திருப்போமானால் வரப்போற நாட்களை விளங்கிக் கொள்வோம். தெரியும், விளங்கிக் கொள்வோம். புதிய ஏற்பாட்டில் எல்லாம் தெரியும். பவுல் சீலாவுடைய சம்பவம் நமக்கு தெரியும். அப்போஸ்தலர் 16ஆம் அதிகாரத்தில் சொல்லப்பட்ட சம்பவம். அடித்து நொறுக்கப்பட்டார்கள், இரத்த காயத்தோடு
சிறைச்சாலைக்குள்ளே தள்ளப்பட்டார்கள். நான் பவுல் சீலாவுக்கு ஒன்று தெரியும், God is going to do something. ஆண்டவர் ஏதோ ஒரு விளைவை வச்சிருக்கிறாரு, அது எங்களுக்கு என்னன்னே தெரியாது. ஹல்லேலூயா. ஆவிதான் அவர்கள் புலம்பவில்லை. நடு ராத்திரியில் என்ன பண்ணாங்க? கர்த்தரை நினைச்சார்கள், ஜெபம் பண்ணி தேவனை நினைச்சார்கள். ஏன்? அவங்களுக்கு தெரியும், அவர்களுக்கு தெரியும் ஏதோ ஒரு காரியத்தை கர்த்தர் செய்ய போறாரு. திட்டமாய் தேவன் வழிநடத்தி தான் வந்தார், தரிசனம் கொடுத்து தான் நான் வந்திருக்கிறேன். அதுதான் புலம்பல, அதுதான் முறுமுறுக்கல, அதுதான் எளியாவும் கேள்வி கேட்கல. பவுல் சீலாவும் அதான் அவர்கள் என்ன ஆண்டவரை எப்படி பண்ணிட்டீரே கொஸ்டின் பண்ணல. அவளுக்கு தெரியும் ஏதோ ஒரு காரியத்தை கர்த்தர் செய்ய போறார், ஏதோ ஒரு காரியத்தை ஆண்டவர் நடப்பிக்க போகிறார். அதே பவுல் சீலாவை கர்த்தர் இந்த சிறைச்சாலைக்காரருடைய வீட்டாருக்கு ஒரு பெரிய ஆசீர்வாதத்தின் பாத்திரமாய் மாற்றினார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. குடும்பம் முழுவதும் ரட்சிக்கப்பட்டு இந்த குடும்ப ராத்திரிலேயே ஞானஸ்தானம் பெற்றதை பார்க்கிறோம். யோசிப்பாருங்க, மற்றவர்களுக்கு ஆசீர்வாதம் இருக்கும்னா நான் அப்படி இருந்தால் தான் ஆசீர்வதிக்கப்படவா? அப்படி அல்ல. நான் சொன்ன போல இங்கே செல்வந்தராக இருக்கலாம், பல சொத்துக்களுக்கு அதிபதியாக இருக்கலாம், அதே இடத்துல ஒன்றுமில்லாத இருக்கலாம். ஆண்டவருக்கு பணமோ படிப்போ சொத்தோ சுகமோ எதுவும் அவருக்கு ஒரு பெரிய கணக்கு அல்ல. யாரையும் கர்த்தர் மற்றவர்களுக்கு ஆசீர்வாதத்தின் பாத்திரமாய் மாற்ற முடியும். ஹல்லேலூயா. யார் ஒரு தங்களத்தை தாகமாக இருக்கிறாங்களோ, ஆண்டவரே என் மக்களுக்கு ஆசீர்வாதமாய் மாற்றும், ஊழியத்திற்கு ஆசீர்வாதமாய் மாற்றும், என் தேசத்திற்கு ஆசீர்வாதமாய் மாற்றும், தேவனுடைய ராஜ்யத்திற்கு என்னை ஆசீர்வாதமாய் மாற்றும் என்று உண்மையா உள்ளத்தின் ஆழத்திலிருந்து கேட்டு ஆண்டவர் அனுமதிக்கிற எல்லா சூழ்நிலையிலும் தேவனை ஸ்தோத்திரம் பண்ணி இருப்போமானால், இப்போ எலியாவுக்கு சேர்த்து சாப்பாடு யோசிச்சு பாருங்களேன். அநேக நாள் நான் சொல்ல போல வேத பண்டிதர்கள் கிட்டத்தட்ட 2 ஆண்டுகள் என்று ஒரு சொல்லுகிறார்கள். ஏன்னா அடுத்த அதிகாரம் ஆரம்பிக்கும் பொழுது 3வது ஆண்டு ஆரம்பித்த உடனே ஆண்டவர் எலியாவை போய் நீ ராஜாவுக்கு காண்பி என்று சொல்லுகிறார். அவன் உட்காந்துருக்கு, அவனுக்கு சாப்பாடு தான், அவனுக்கு தேவையானது சந்திக்கப்படுது. அதனால் இன்னைக்கு ஒரு பிரச்சனை, இன்னைக்கு ஒரு தேவை சந்திக்கப்படாத நிலைமை, இன்னைக்கு ஒரு காரியம் பண்ண உடனே ஆண்டவரை முறுமுறுத்து விடாதிருங்கள். ஆண்டவரை முறுமுறுத்துறாங்க. 6 வற்றி போகலாம், ஆனால் ஆண்டவர் ஒரு நாள் வற்றி போக மாட்டார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எந்த 6 வற்றி போனாலும் சரி, ஆற்றை உண்டாக்குன ஒரு தேவதான். அவர் தான் எல்லாத்துக்கும் மேலே பெரிய ஆறாக இருக்கிறார், சோர்ஸாக இருக்கிறார். அவர் செய்ய முடியும், அவர் செய்ய முடியும். நம்ம நான் ஆண்டவரே நீங்கள் சொன்னபடி தானே வந்தோம். பவுல போஸ்தலனா இருந்தால் நம்ம என்ன சொல்லியிருப்போம்? ஆண்டவரே நீங்கள் தானே தரிசனம் காட்டினீங்க, அங்கே ஆசியாவை போவேனான்னு சொன்னீங்க, பித்தினியாவை போவேனான்னு சொன்னீங்க, தரிசனத்தில் மக்கோதனியா தேசத்தான் வந்து காட்டி தரிசனத்தை காட்டினீங்க, அப்போ நீங்கள் சொல்லித்தானே வந்தேன், ஏன் எனக்கு இப்படி? நோ, இல்லை. எனக்கு பாடுகள் வந்தாலும், எனக்கு உபத்திரம் வந்தாலும், எனக்கு சற்று கஷ்டம் வந்தாலும், எனக்கு ஒரு நிந்தனை வந்தாலும், நான் மற்றவர்களுக்கு ஒரு ஆசீர்வாதத்தின் பாத்திரமாய் மாற்றப்பட முடியும். ஹல்லேலூயா. அந்த ஒரு எண்ணத்தோடு இந்த பிப்ரவரி மாதத்தில் இந்த வருஷத்தின் துவக்கத்தில் இருக்கிறோம். நினைப்போம், நம்மை ஆசீர்வதிப்பது ரொம்ப பெரிய காரியம், நம்ம தேவையை சந்திப்பது பெரிய காரியம். இஸ்ரேல் ஜனங்களுக்கு வானத்தை மண்ணாவை கொடுத்தார். தண்ணி வேணுமா, உடனே ஒரு பாறையை தண்ணி சொன்னால் தண்ணி வந்துச்சு. அவரால் கூட காரியம் ஒன்றும் இல்லை. அதல்ல, நான் மற்றவர்களுக்கு ஆசீர்வாதமாய் மாற வேண்டும், என்னை மற்றவர்களுக்கு ஆசீர்வாதமாய் மாற்ற வேண்டும். அதை கர்த்தர் அவருடைய திட்டத்தின்படி வைத்து கொண்டுதான் நம்மை செயலாக்க பண்ணுகிறார். நான் சொன்னது போல நம்முடைய சின்ன மூளையினால் விளங்கிக் கொள்ள முடியாது, நம்முடைய மூளையினால் அதை புரிந்து கொள்ள முடியாது. தேவனுடைய காரியங்கள் நம்மால் விளங்கிக் கொள்ள முடியாது, தெரிந்து கொள்ள முடியாது. ஆனால் தேவனுடைய வார்த்தைக்கு நான் கீழ்ப்படியும் பொழுது, நம்மை அர்ப்பணிக்கும் பொழுது தேவன் நம்மை ஆசீர்வாதமாய் மாற்றுவார். ஹல்லேலூயா. ஒரு தனிப்பட்ட மனிதனுக்கு மாத்திரமல்ல, நெகேமியா ஒரு தேசத்திற்கு, சபைக்கு, ஊழியத்திற்கு ஒரு பெரிய ஆசீர்வாதமாய் காணப்பட்டான். எலியா ஒரு அழிந்து போகிற ஒரு குடும்பத்திற்கு அவன் ஆசீர்வாதமாய் காணப்பட்டான். இந்த காலவெளியிலே நீ ஆசீர்வாதமாய் இருப்பாய் என்று சொன்ன ஆண்டவர் நம்மையும் அப்படியே ஆசீர்வாதமாய் மாற்றப்படி விரும்புகிறார். ஹல்லேலூயா. நமக்குள்ள வாஞ்சை. யோசேப்பு அவன் கஷ்டப்பட்டவன் விசாரிக்கிறான், குற்றம் சாட்டலாம். அவனை, நீங்கள் 2 பேரும் இப்படி வந்தீங்களாடா, ராஜாவுக்கு இப்படி பண்ணிட்டு வந்திருக்கிறீங்க, இல்லை, பழி சொல்லவில்லை, அவனை குற்றம் சாட்டவில்லை.
அவள் ஏதேனும் காரியங்களை சொல்லி ஒதுக்கி விடவில்லை, விசாரித்தான். இன்னைக்கு நம்ம என்ன செய்வோம் யோசிச்சு பாருங்க. ஒரு காரியம் ஏற்பட்டவனை கூட கொஞ்சம் சொல்லி, காயப்பட்டால கூட கொஞ்சம் காயத்தை தள்ளி ஒண்ணுமெல்லாம் ஆக்கிடுவோம். அப்படி இல்லை, அவள் சிறையில் தான் வந்திருக்கிறாங்க. ஆனாலும் ஆதரவாய்ப்பு, என்னப்பா ஏன் ஏன் கலக்கமா இருக்கிற, ஏன் கலக்கமா இருக்கிறீங்க? நெகேமியா உன்னதமான பதவி, எந்த குறைவில்லாமல் தான், அவனுக்கு எதை பத்தி பிரச்சனை இல்லை தான். நான் விசாரிக்கிறான், ஐயோ என்னுடைய தேசம், என்னுடைய பட்டணம், என்னுடைய சபை, என்னுடைய தேவனுடைய நகரம், ஐயோ ஆண்டவரே, கர்த்தர் அவனை ஆசீர்வாதமாய் மாற்றினார். இந்த காலவெளியிலே நாம் யாராக இருந்தாலும் சரி, எப்பேற்பட்ட நிலைமையிலும் சரி, நம்மை தேவன் மற்றவர்களுக்கு ஆசீர்வாதமாய் மாற்ற முடியும். ஊழியங்களுக்கு ஆசீர்வாதமாய் மாற்ற முடியும். தேசத்திற்கு ஆசீர்வாதம் மாற்ற முடியும். நெகேமியாவின் நாட்களைப் போல படிக்கிறவர்கள் படித்து சொல்லிக்கொண்டே இருக்கட்டும், குறை சொல்லுவர்கள் குறை சொல்லிக்கொண்டே இருக்கட்டும், ஏழாமவர்கள் ஏழாம் எண்ணிக்கொண்டே இருக்கட்டும். தேவன் உங்களை கொண்டு செய்ய வேண்டிய காரியத்தை அவர் செய்து கொண்டே இருப்பார். ஹல்லேலூயா. நெகேமியா விட்டுறல, அவன் சொல்லிட்டான், சன்பலத்தை விட்டான், எனக்கு என்ன இதா வேலை, எனக்கு அரண்மனை ராஜா பக்கத்தில் உட்காந்து எதுக்கு நான் வெயிலையும் குளிர்லையும் நிழல்ல இருக்கும் பேசாம போறேன். நோ, இல்லை, எப்படி மற்றவர்களுக்கு ஆசீர்வாதமாய் மாற்றப்பட வேண்டும். சன்பல்லோ தபியா போன்ற ஆட்கள் எழும்பட்டும், காமேஷ் போன்ற ஆட்கள் எழும்பட்டும். எனக்கு கர்த்தர் கொடுத்த சொந்த காரியத்தை நான் செய்வேன். ஆண்டவர் கொடுத்த காரியத்தை நான் செய்வேன். ஆண்டவர் கொடுத்த காரியத்துக்கு ஜெபிக்க போகிறேன். ஆண்டவர் கொடுத்த காரியத்தை நிறைவேற்றுவேன். நிற்போமானால் உன்னால மற்றவர்கள் காணத்தக்கதாக தேவனமை தலைவை உயர்த்துவார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஸோ அந்த ஆண்டவர் தான் இந்த மாதத்தில் சொல்றாரு, நீ ஆசீர்வாதமாயிருப்ப. எல்லாரையும் நிற்கலாமா? எல்லா தேவ சபையை நிமிப்போம். ஹல்லேலூயா, ஓ ஹல்லேலூயா. நீ ஆசீர்வாதமாயிருப்பாய், நீ ஆசீர்வாதமாயிருப்பாய். நான் நாட்டில் ஒரு பெரிய பிரசங்கமாக அல்ல, தேவன் என் உள்ளத்திலே போட்டு சில காரியத்தை செய்தியாய் உங்களோடு நான் சொல்லியிருக்கிறேன். இட்ஸ் a word of God from God. தேவனிடத்திலிருந்து கத்த சொன்ன வார்த்தை, தேவன் சொன்ன வார்த்தையில் உங்களோடு பேசிக்கிட்டு இருக்கிறேன். தேவனுடைய பிள்ளையே, நீ யாராயிருந்தாலும் பரவாயில்ல, நீ எப்படிப்பட்ட மனிதராக இருந்தாலும் பரவாயில்ல, எந்த சூழ்நிலையும் பரவாயில்ல, உள்ளத்தில் பெரிய தாக்கம். ஆண்டவரே, என்னை ஆசீர்வாதமாய் மாற்றுங்க. ஆண்டவரே, என்னை ஆசீர்வாதமாய் மாற்றுங்கப்பா, என்னை ஆசீர்வாதமாய் மாற்றுங்க. ஸ்டாப் ப்ரேயிங், என்னை ஆசீர்வதியும் ஆண்டவர், இல்லை, என்னை ஆசீர்வாதமாய் மாற்றுங்க. ஆண்டவரே, என்னை ஆசீர்வாதமாய் மாற்றுங்க. அழிந்து போகிற எத்தனை ஜனங்கள் இருக்கிறார்கள், துக்கத்தோடு இருக்கிறவர்கள் எத்தனை பேர் இருக்கிறார்கள், நாளை தினத்தை குறித்த நம்பிக்கையற்றவர்கள் எத்தனை பேர் இருக்கிறார்கள். யோசிச்சு பாருங்க, யோசிச்சு பாருங்க. உங்களோட பணிபுரிவுகளாக இருக்கலாம், நண்பர்களாக இருக்கலாம், அறிமுகமானவர்களாக இருக்கலாம். நீங்கள் ஒருவேளை எல்லா விதத்தில் ஆசிரியக்க நல்ல நிலைமையில் இருக்கலாம், அது நல்லது. ஆனால் நீங்கள் மற்றவர்களுக்கு நயா பைசாவுக்கு ஆசீர்வாதம் இல்லாமல் போயிடலாம் அந்த உலகத்தை விட்டு. இந்த உலகத்தில் கடந்து போகிறதுக்கு முன்பதாக, இந்த உலகத்தின் ஓட்டப்பந்தயத்தில், இந்த ஓட்டப்பந்தயத்தில் ஓடிக்கொண்டிருக்கிற நாம் மற்றவர்களுக்கு ஆசீர்வாதம் இல்லாதபடி நாம் கடந்து போவது உண்டு. எத்தனையோ ஜனங்கள் அப்படி போய்விட்டார்கள். எத்தனையோ செல்வந்தர்கள், உயர்ந்த பதவியில் இருந்தவர்கள், நல்ல திறமை பெற்றவர்கள், தேவனுக்கோ அழிந்து போகிற ஆத்மாக்களுக்கோ கொஞ்சம் கூட ஆசீர்வாதமாக போனவங்க உண்டு. அவங்க நல்லா இருந்தாங்க, உண்மைதான். அவர்கள் வீடை கட்டியிருந்தார்கள், மாளிகையை கட்டினார்கள், கோபுரத்தை கட்டினார்கள், எல்லாம் செய்தாங்க. வேண்டாம், நம்முடைய உள்ளத்தில் ஒரு பெரிய தாக்கம் உண்டு. ஆண்டவரே, என்னை ஆசீர்வாதமாய் மாற்றும், ஆசீர்வாதமாய் மாற்றும். ஆண்டவரே, பானபாத்திரக்காரனை போல கலங்கி போயிருக்கிற எத்தனையோ பேர் உங்க கூட வேலை செய்கிறாங்க. எத்தனையோ பேருடைய முகங்களை பார்க்குறீங்க, உங்கள் நண்பர்களை பார்க்குறீங்க, சபையில் பார்க்குறீங்க. விசாரிங்க, விசாரிங்க. நீங்கள் விசாரிப்பீங்கன்னா உங்கள் உள்ளத்தில் ஒரு பாரத்தை கர்த்தர் தருவார். நீங்களே எவ்வளோக்கு ஆசீர்வாதமான. நீங்கள் விசாரிக்கலைன்னு நான் சொல்கிறேன், உங்கள் வாழ்க்கை முழுவதும் நீங்கள் யாருக்கும் பயனுள்ளாக இருக்க போகிறதில்லை. நீ ஆசீர்வாதமாக இருப்பாய் என்ற தேவனுடைய வார்த்தை நிறைவேற்றப்பட போகிறதும் இல்லை. தேவன் சொன்ன வார்த்தை நிறைவேற்றப்பட வேண்டுமானால் நாம் செய்ய வேண்டிய பங்கை நாம் செய்ய வேண்டும். விசாரிங்க. யோசேப்பு, எனக்கே பிரச்சனை, நானே இப்படி இருக்கிறேன், இல்லை, அவன் ஆசீர்வாதமாய் மாறினான். ஒரு நாளில் அதே பானபாத்திரக்காரனே
யோசேப்புக்கு ஆசீர்வாதமாய் மாற்றப்பட்டதை அறிந்திருக்கிறோம். அற்பமானவர்கள் என்று சொல்லி மற்றவர்களை நினைக்காதீங்க, மற்றவர்களை உதாசீனப்படுத்தாதீங்க. ஒருவேளை மற்றவர்கள் குற்றம் சாட்டி இருந்தாலும் நீங்களும் குற்றம் சாட்டி ஒதுக்கி விடாதீங்க. தள்ளப்பட்டவனை நீங்களும் சேர்த்து தள்ளி விடாதீங்க. விசாரிங்க, விசாரிங்க. ஒருவருடைய அலுவலகத்தில் மற்ற மாணவன் மற்ற எல்லா சேர்ந்து ஒரு ஆளை ஒதுக்கி இருக்கலாம், நீங்க ஒதுக்கி வைக்காதீங்க, விசாரிங்க. நீ ஆசீர்வாதமாய் இருப்பாய், நீ ஆசீர்வாதமாய் இருப்பாய். எகேமியாய் போல தேவன் நல்ல உன்னத ஸ்தானத்தை தந்திருக்கலாம், உயர்ந்த ஆசீர்வாதத்தை தந்திருக்கலாம், மேன்மையான நிலைமையை தந்திருக்கலாம். அதற்காக கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். எதற்காக அவைகள்? நீங்க ஆண்டவருடைய ஊழியத்துக்கு ஆசீர்வாதமாக இருக்க முடியாய், தேவ ராஜ்யத்திற்கு ஆசீர்வாதமாக இருக்க முடியாய், தேவனுடைய ஊழியங்கள் கட்டப்பட முடியாய், தேவ நகரம் கட்டப்பட முடியாய். நீ ஆசீர்வாதமாக இருக்க முடியுதான். தேவன் உங்க நல்ல திறமைகளை கர்த்தர் கொடுத்திருக்கலாம், நல்ல தாளந்துகளை கர்த்தர் கொடுத்திருக்கலாம், நல்ல கிருபைகளை கர்த்தர் கொடுத்திருக்கலாம். எதற்காக? மற்றவர்கள் பாராட்டுவதற்காக அல்ல, ஆத்மாக்களை ஆதாயம் பண்ணுவதற்காக, தேவ ராஜ்யத்தை கட்டி எழுப்புவதற்காக நெகேமியாவை பயன்படுத்தி கொண்டான். நெகேமியாவை பயன்படுத்தி கொண்டான். ஆசீர்வாதமாய் காணப்பட்டான். எலியா பெரிய தீர்க்கதரிசிதான், ஆண்டவர் சொன்னபடியே தான் போயிருந்தான். ஏன் ஆறு வற்றி போயிற்று? ஏன் ஆறு வற்றி போயிற்று? எலியாவே, உன் தேவையை சந்திப்பது மாத்திரமல்லப்பா, உன்னை கொண்டு ஒரு குடும்பத்தையே நான் வாழ வைக்க விரும்புகிறேன், உன்னை கொண்டு குடும்பத்தையே நான் பிழைக்க வைக்க விரும்புகிறேன். தேவனுடைய பிள்ளையே, ஒருவருடைய வாழ்க்கையை பற்றாக்குறை, இன்னைக்கு இருக்கிற கஷ்டம், இன்னைக்கு இருக்கிற காரியம், நான் வசந்திப்படி நான் நடக்கிறேன், பின்ன ஏன் எனக்கு என்று நீ ஒருவரை கேட்டுக்கொண்டிருக்கிறான். இந்த காலகட்டத்தை சொல்றாரு, இல்லை, உன் தேவையை சந்திப்பது அவருக்கு பெரிய காரியம் அல்ல, உனக்கு இருக்கிற பிரச்சனையை தீர்ப்பது அவருக்கு பெரிய காரியம் அல்ல, உனக்கு விடுதலை கொடுப்பது பெரிய காரியம் அல்ல. உன்னை கர்த்தர் வரப்போற நாட்களில் மற்றவர்களுக்கு ஆசீர்வாதத்தின் பாத்திரமாய் மாற்றும்படியாய் கர்த்தர் உருவாக்கி கொண்டிருக்கிறார். ஏதோ ஒரு காரியத்தை கர்த்தர் செய்ய போகிறார். அதனால புலம்பாத, இப்ப இருக்கிற குறைவை நினைத்து கலங்காத, முறுமுறுக்காத, குறை சொல்லாத, தேவனை குற்றம் சாட்டாத. வரப்போற நாள்ல எல்லாரும் அறிந்து கொள்ளும்படியாய் நெகேமியாவுக்கு தரும்படி கர்த்தர் அவன் பேரை உயர்த்தி வைத்தார். யோசிச்சு பாருங்க. என்னுடைய வார்த்தையா இல்லை, இந்த காலவேளை தேவனுடைய சன்னிதானத்திலிருந்து தேவனுடைய வார்த்தையாக உங்களோடு பேசி கொண்டிருக்கிறேன். இந்த வருஷத்தில் உங்க புத்தி மாறட்டும், உங்க எண்ணம் மாறட்டும், உங்க பாரம் மாறட்டும். ஆண்டவரே, என்னை ஆசீர்வாதமாய் மாற்றுங்க. ஆண்டவரே, என்னை ஆசீர்வாதமாய் மாற்றுங்க. அதற்காக நான் மற்றவர்களை விசாரிக்க, நான் செய்ய வேண்டிய காரியத்தை செய்ய, உண்மை நோக்கி புலம்பாமல் இருக்க, முறுமுறுக்காம இருக்க, ஏதோ ஒரு காரியத்தை வாழ்க்கையில் செய்ய போறீங்க. ஆண்டவரே, இன்னைக்கு இந்த பாதவழி நடத்திக்கிட்டு இருக்கிறீங்க, ஏதோ ஒரு காரியத்தை செய்து மற்றவர்களுக்கு ஆசீர்வாதமாய் மாற்ற போறீங்க. ஆண்டவரே, அதை தூரத்தில் பார்த்து இப்பயே ஆண்டவர் நன்றி செலுத்த ஆரம்பிங்க, நன்றி செலுத்த ஆரம்பிங்க. வரப்போற நாட்கள் நீங்கள் ஆசீர்வாதத்தின் பாத்திரமாய் மாற்றப்படுவீர்கள். இந்த காலையில் கர்த்தர் வசனத்தை கேட்டு எந்தெந்த பதிவுளாய் உள்ள ஆண்டவர் டச் பண்ணியிருப்பாரானா தேவனுடைய கதவு கூடம் எல்லாம் ஜெபம் பண்ணுவோமா? ஓ ஹல எல்லா வாய்த்த ஜெபம். ஹல்லேலூயா. கர்த்தாவே உமக்கு ஸ்தோத்திரம். இதுவரைக்கும் ஆண்டவரே நான் கேட்கல, இப்போ கேளுங்க. ஆண்டவரே, நான் ஆசீர்வாதமாய் மாறணுமாப்பா, நான் மற்றவர்களுக்கு ஆசீர்வாதமாய் மாறணும். ஆண்டவரே, ஓ ஹல்லேலூயா. என் வாழ்க்கையில் இருக்கிற இப்போ இருக்கிற சூழ்நிலை ஏதோ ஒன்று செய்ய போகிறேங்க. ஆண்டவரே, நான் அதை பார்த்து புலம்புகிறேன். ஆண்டவரே, எனக்கு நீ செய்வது லேசான காரியமாப்பா ஆண்டவரே, ஆனால் ஏதோ ஒரு காரணத்தினால என்னை நடத்தி கொண்டிருக்கிறீர், ஏதோ ஒரு காரியத்தினால கைது கொண்டிருக்கிறாப்பா. ஏசப்பா, நான் இனி புலம்ப மாட்டேன், இனி முறுமுறுக்க மாட்டேன். ஆண்டவரே, உம்மை நோக்கி பார்க்கிறப்பான்னு சொல்லுவோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஒரு பல்லா கத்தராமா ஷபரா கத்தராமா. நடந்ததெல்லாம் நன்மைக்கே, நன்மைக்கே, நன்றி சொல்லி மகிழ்வேன் இன்றைக்கே. இனி நடப்பதெல்லாம் நன்மைக்கே, நன்மைக்கே, நன்றி சொல்லி மகிழ்வேன் இன்றைக்கே. நன்றி, நன்றி, எல்லாம் நன்மைக்கே நன்றி, நன்றி, எல்லாம் நன்மைக்கே நன்றி. எல்லா இது சொல்லாமா?
நடந்ததெல்லாம் நன்மைக்கே நன்மைக்கே நன்றி சொல்லி